அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு தீய நண்பர்களை அமைத்து கொண்டால். கெட்ட தோழமை நரகத்திற்கு அழைத்து செல்கிறது. கெட்ட நண்பர்கள் தீய செயல்களின் பக்கம் அழைத்து சென்று மார்க்க கடமைகளை செய்வதையும் விட்டு தடுத்து விடுவார்கள். எனக்கு ஒரு நண்பன் இருந்தான். நீயும் மறுமையை நம்புவோரில் ஒருவனா? நாம் இறந்து மண்ணாகவும் எலும்பாகவும் ஆகும்போது நாம் கூலி கொடுக்கப்படுவோமா என்று என்னிடம் கேட்டான் என அவர்களில் ஒருவர் கூறுவார். நீங்கள் அவனை எட்டி பார்க்கிறீர்களா என்று இறைவன் கேட்பான். அவர் எட்டி பார்க்கும்போது அவனை நரகின் மத்தியில் காண்பார். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, என்னை குழியில் தள்ள முயன்றாய் என்று அவர் நரகவாசியிடம் கூறுவார். அல் குர்ஆன் அத்தியாயம் 37 வசனம் 51. அவர்கள் சொர்க்கச் சோலைகளில் இருப்பார்கள். குற்றவாளிகளிடம் உங்களை நரகத்தில் சேர்த்தது எது என்று விசாரிப்பார்கள். நாங்கள் தொழுவோராகவும் ஏழைக்கு உணவளிப்போராகவும் இருக்கவில்லை என கூறுவார்கள். வீணில் மூழ்கியோருடன் மூழ்கி கிடந்தோம். தீர்ப்பு நாளை பொய்யென கருதி வந்தோம். அல் குர்ஆன் அத்தியாயம் 74 வசனம் 40. அளவு கடந்து புகழ்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பற்றி புகழ்ந்து பேசினார். அப்போது நபி அவர்கள், உமக்கு நாசம்தான், உன் சகோதரனின் கழுத்தை துண்டித்து விட்டாயே, உன் சகோதரரின் கழுத்தை துண்டித்து விட்டாயே என்று பலமுறை கூறினார்கள். பிறகு உங்களில் ஒருவர் தன் நண்பரை புகழ்ந்தேயாக வேண்டும் என்றிருந்தால் இன்ன மனிதரை பற்றி நான் இவ்வாறு எண்ணுகிறேன் என்று மட்டும் கூறட்டும். அல்லாஹ்வே அவரை குறித்து விசாரணை செய்து முடிவு செய்பவன் ஆவான். நான் அல்லாஹ்வை முந்திக் கொண்டு யாரையும் தூய்மையானவர் என்று கூற மாட்டேன். அவரை பற்றி இன்னின்னவாறு கருதுகிறேன் என்று கூட அவர் அவ்வாறு இருக்கிறார் என அறிந்தால் மட்டுமே கூறட்டும். அறிவிப்பவர் அபூ பக்ரா நுபைபு பின் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்லிம் 5727. அபுமா அமர் அப்துல்லா பின் சக்பரா அவர்கள் கூறியதாவது, ஒரு மனிதர் எழுந்து தலைவர்களில் ஒருவரை புகழ்ந்து பேசினார். அப்போது மிக்தாத் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்த அந்த மனிதரின் மீது மண்ணை அள்ளி வீசலானார்கள். மேலும் அளவுக்கதிகமாக புகழ்ந்து பேசுபவரின் முகங்களில் மண்ணை அள்ளி வீசுமாறு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டார்கள் என்று கூறினார்கள். நூல் முஸ்லிம் 5730. தீய நண்பன் பரம்பரை பெருமை பேசுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் சமுதாயத்தாரிடையே நிலவுகின்ற 4 நடைமுறைகள் அறியாமை கால வழக்கங்களாகும். பெரும்பாலான மக்கள் அவற்றை கைவிட மாட்டார்கள். அவை யாவன: குலப்பெருமை பாராட்டுவது, அடுத்தவரின் பாரம்பரியத்தை குறை கூறுவது, கிரகங்களால் மழை பொழியும் என எதிர்பார்ப்பது மற்றும் ஒப்பாரி வைத்து அழுவது. ஒப்பாரி வைக்கும் வழக்கமுடைய பெண் தான் இறப்பதற்கு முன் பாவ மன்னிப்பு கோரி அதிலிருந்து மீளாவிட்டால் மறுமை நாளில் தராக்கில் கீழ் ஆன நீலங்கியும் சொறி சிறங்கு சட்டையும் அணிவித்தவளாக அவள் நிறுத்தப்படுவாள். நூல் முஸ்லிம் 1700. மக்களை கேவலமாக பார்ப்பவன். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாருடைய உள்ளத்தின் அணுகளவு தற்பெருமை இருக்கின்றதோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று கூறினார்கள். அப்போது ஒரு மனிதர் தமது ஆடை அழகாக இருக்க வேண்டும், தமது காலணி அழகாக இருக்க வேண்டும் என ஒருவர் விரும்புகிறார். இதுவும் தற்பெருமையில் சேருமா என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் அழகானவன், அழகையே அவன் விரும்புகிறான். தற்பெருமை என்பது
ஆணவத்தோடு உண்மையை மறுப்பதும் மக்களை கேவலமாக மதிப்பதும் தான் என்று கூறினார்கள். நூல் முஸ்லிம் 147. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.